ப்ரோ நேசிப்பாயா நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு படம். இந்த பொங்கலுக்கு வந்து நிறைய லவ் படம் வருது இல்லையா? ஸோ அதில் இதுவும் ஒரு லவ் படமாக அமையும் தான் நினைக்கிறேன். ஏன்னா பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல லவ் படமாக தான் இருந்துச்சு. அதான் பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல படம், ஒரு நல்ல லவ் படம். இப்போ இந்த வாரணம் ஆயிரம் படம்லாம் பார்த்துருப்பீங்க. காதலுக்காக ஒருத்தர் அமெரிக்கா போகிறாரு. ஸோ அந்த மாதிரி இதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வச்சுருந்தாங்க. நீங்கள் படம் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லாவே பண்ணியிருந்தாங்க. நிறைய விஷயங்கள் போர்ச்சுகல் போகிற அந்த விஷயம்லாம் நல்லா இருந்துச்சு. ஓகே, அப்படி சொல்லவே முடியாது. டெபியூட் ஆக்டர்னே சொல்ல முடியாது. ஏதோ ஒரு 3-4 படம் நடிச்சுட்டு வந்த மாதிரியே பண்ணுறாரு. அவரோட ஆக்டிங் வந்து ஒன்றுமே நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் நம்ம அடிக்கடி அதர்வாவை பார்ப்போம். ஸோ ஒருவேளை எனக்கு தெரிஞ்ச அதர்வா தான் ஏதோ சொல்லி கொடுத்துருப்பாரு போல, இந்த மாதிரி பண்ணு அந்த மாதிரி பண்ணுன்னு. மேனரிசம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அது காம்போ நல்லா இருந்துச்சு ப்ரோ. அதித்தி சங்கர் மேம் வந்து ஆக்சுவலாக நம்ம முன்னாடி வேற ஒரு ஜேர்னலில் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து பியூர் லவ் ரொமான்டிக் ஃபீலில் வரும்போது ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க 2 பேரோட காம்போவே ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு ஹீரோ பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னு தெரில, ஆனால் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் ஹீரோ. நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம் அவங்கள. ரொம்ப நாள் கழிச்சு இந்த காம்போவை பார்க்கும்போது எங்களுக்கே ஷாக் தான். பட் ஆனால் நல்லாவே பண்ணியிருந்தாரு. சரத்குமார் சார் சொல்லவா வேணும். இப்போ ரீசெண்டாக நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. த்ரில்லர் படம்னு எடுத்துக்கிட்டாலே அவர் படம் தான் வருது. ஸோ அதில் இவர் நல்லாவே பண்ணியிருந்தார். அவங்க போர்ஷன் பிரபு நல்லா தான் ப்ரோ பண்ணியிருந்தாரு. அவரோட போர்ஷன் எல்லாமே நம்ம எதுவுமே சொல்ல முடியாது ப்ரோ. எல்லாரோட போர்ஷனுமே நல்லா இருக்கு. அதை தாண்டி இந்த படத்தில் ஒரு விஷயம் இருக்கு. அதை நீங்கள் வந்து போய் படம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த விஷயம் புரியும். யுவன் சொல்லவா ப்ரோ வேணும். எனக்கு அதில் ஒரு சாங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை தாண்டி யுவனோட பாட்டுங்கள்லாம் பொதுவாக கேட்க தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. மேபி இந்த பாட்டு நிறைய பேர் கேட்க தான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு தான் எனக்கு ஒரு பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நேசிப்பாயா படம் வந்து ஒரு இன்னொரு தரத்துக்கு கொண்டு போயிருக்கு. படம் மியூசிக் வைஸு மியூசிக்காக நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ படம் சூப்பராகவே இருக்குது. மேபி இந்த படம் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததால் இன்னும் நிறைய ஆடியன்ஸை கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய இந்த மாதிரி படம் பார்த்ததுனால இந்த படம் நம்மளுக்கு கொஞ்சம் பழசாக தெரியுது. பட் ஓத்தான ஒரு படம் தான். இவனோட அதான் நான் சொல்கிறேன், மியூசிக் வைஸ் படம் வந்து இன்னொரு தரத்துக்கு கொண்டு போயிருக்கு. ஸோ வில்லனுக்கு ஒரு பிஜிஎம்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. நம்ம நிறைய படம் பார்த்துட்டோம் இல்லையா? இதில் ஆக்ஷன் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் மிஸ்டர் லுக்கில் கொஞ்சம் சீன்ஸ் பார்த்துட்டோம். ஸோ அப்படி இருக்கிறதுனால இந்த படம் வந்து கொஞ்சம் பழசாக இருக்க மாதிரி இருக்குது. பட் இல்லை ப்ரோ, அதெல்லாம் நம்ம நேச்சர் படத்தையும் ஆர்டிஃபிஷியல் படத்தையும் ஒன்று சேர்க்க முடியாது இல்லையா? ஸோ பட்டியலுங்கிறது ஒரு வாழ்வியலை சொல்கிற படமாக இருக்கும். பட் இது அப்படி கிடையாது. இது வந்து சும்மா நம்ம நிறைய கதை பார்த்துருக்கோம் இல்லையா? அது கதையாக தான் பார்க்கணும். ஹீரோ வந்து டெபியூட் ஹீரோ ப்ரோ. நம்ம முரளியோட பையன். ஆமா, எப்படி பண்ணிருக்காரு? டெபியூட் மாதிரி இருக்கா. அதான் ப்ரோ, அது என்னன்னா நம்ம நிறைய இடத்துல அதர்வா பார்க்குற மாதிரியே தான் ரெசம்பிளன்ஸ் இருக்கு. ஸோ நிறைய படம் ஃபுல்லாகவே அதர்வா தானோ இது அப்படின்ற மாதிரி. ஆமாம், வாய்ஸ் கூட அதர்வா மாதிரியே இருக்கு. ஸோ அதனால் நிறைய இடத்துல அதர்வாவை பார்க்குற ஃபீல் தான் கொடுக்குதே தாண்டி அவருக்குன்னு இன்னும் ஒரு 2-3 படத்தில் பார்த்தா தான் ஒரு வேளை நம்ம மைண்டில் ரிஜிஸ்டர் ஆவாரோ என்னவோ தெரியல. அதித்தியோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பிகாஸ் எல்லா இடத்துலையும் அவங்களது நல்ல ரைட்டிங்கு. பட் அதித்தியை வச்சு தான் ஸ்டோரியை லைன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னும் போது அவங்க இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து முதல்ல சுமந்து ஓடிடணும் கதையை. பட் அது பண்ணல. அது ஒரு ஹீரோ கதையாக மாறிடுச்சு அதுக்கப்புறம். ஸோ படமாக ஓத்தான ஒரு படம். இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக பண்ணியிருக்கலாம். ஆனால் படம் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு படத்தில் என்ன எல்லாமே சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. படம் டைரக்டருக்கு நன்றி சார். விஷ்ணுவர்தன் அவர் படம் பேட்டர்னே ஒரு பெருசாக ஒரு நல்லா இருக்கும். ஆமாம், லவ்வாக இது பண்ணிருக்கா, எப்படி இருக்காங்க? லவ்வாக இருக்கும். அதாவது படம் பார்க்குற அந்த நாளில் வந்து ஆள் நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. எந்த ஒரு பிரச்சனை இல்லை. நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. ஹீரோ வந்து புது ஹீரோ தான். ஆமாம், எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா அனுபவம் வாய்ந்த ஹீரோ மாதிரி பண்ணியிருக்காரு. நல்லா அருமையாக இருக்குது. லவ்லாம் எப்படி போகிறாங்க? லவ்வெல்லாம் சூப்பராக இருக்குது. இப்போ உள்ள எங்களுக்கு பிடிச்ச லவ்வாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு இந்த இவனும் அந்த டேரக்டரும் வந்து ஒன்றா ஜாயின் பண்ணாங்க. மியூசிக் எப்படி பண்ணியிருக்காரு? மியூசிக்கும் நல்லா இருக்குது. மியூசிக் நல்லா இருக்குது. படம் வந்து என்னை பொறுத்தவரை 100 நாளுக்கு மேலே வெற்றி படமாக அமையும். ஹாப்பி பொங்கல் வாழ்த்து. நின்னை நோக்கி பாயும் தோட்டா, அந்த அச்சமன் மத மடையா அந்த மாதிரி அந்த பிளாட்டில் தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது பார்க்கலாம். விஷ்ணுவர்தன் மாதிரி அவரோட படங்களே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக லவ்னா லவ், ஆக்ஷன். இந்த படம் எப்படி இருக்குது? லவ் ஆக்ஷன் ரெண்டுமே இருக்குது. அந்த காம்போ எப்படி ப்ரோ இருக்குது? இவன் விஷ்ணுவர்தன் அது எப்பயும் போல தான். அந்த ஆரம்பம், அந்த பில்லா, அந்த மாதிரி மியூசிக்லாம் பிடிக்காங்க. பாட்டு ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாவது இதுவாக இருக்கா? அது பாட்டு அந்த ஃபஸ்ட்டு ஒரு சாங் வந்தது. அது நேம்லாம் ஞாபகம் இல்லை. பட் நல்லா இருந்தது. சரத்குமார் அப்புறம் அந்த ராதிகா அவங்க அவங்க அந்த நார்மல் ஃபாதர் வில்லன் அந்த ரோல் தான். ஆக்சுவலாக என்ன மெசேஜ் சொல்ல வராங்க?
லவ்வுக்காக எவ்வளோ தூரம் வேணால் போகலாம் அப்படின்ற உயிரை விடுறாரு நல்லா நடிக்கிறாரு. பாட்டுலாம் நல்லா இருக்குங்களா? சூப்பரா இருக்கு. படமே சூப்பரா இருக்கு. பாட்டு நல்லா இருக்கு. குடும்பமா உட்காந்து பார்க்கலாமா? குடும்பமா உட்காந்து பார்க்கலாம். தாராளமா பார்க்கலாம். சங்கர் பொண்ணு எப்படி நடிச்சிருக்கு? அதுல எங்க சார் நல்லா அடிச்சிருக்காரு. ஆக்சுவலி எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் பெருசாக நான் வச்சுட்டு போகல. ஸோ இந்த பொங்கலுக்கு வந்து நிறைய மூவிஸ் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஒன் ஆஃப் த மூவி அவருக்கு ஹீரோக்கு டெபியூ அப்படின்றதால சரி எந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஓகே, ஒரு டெபியூ ஆக்டர் மாதிரி தெரியல, பட் அவருக்கு அது ஓகேவாக தான் பண்ணியிருந்தாங்க. அவரோட மியூசிக் எப்படி இருக்கு? நல்லா தான் இருந்தது. ஆக்சுவலி வில்லன்னு நம்ம ஒருத்தரை நினச்சிருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம். ஓகே, இவர் தான் எல்லாமே பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். பட் அவர் இல்லை அப்படின்னு இருக்கிறப்போ அவருக்கு ஒரு மியூசிக் ஒன்று தீம் மியூசிக் மாதிரி ஒன்று ப்ளே பண்ணியிருப்பாங்க. அது எனக்கு பர்சனலாக ரொம்ப அது பிடிச்சிருந்தது. சரத்குமார் குஷ்பு அவங்க எப்படி ப்ளே பண்ணிருக்காங்க? பட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த பேர் நம்ம வந்து ஆன் ஸ்க்ரீனில் பார்த்துருந்தோம். பட் நல்லாவே இருந்தது, சூப்பராக இருந்தது. ஓகே, படம் ஒர்த்தா ஓரளவு படம் ஒர்த்தா ஓகே தான். நல்லா இருந்ததுண்ணா, சூப்பராக இருந்தது, பார்க்குற மாரி இருந்தது, ஃபீலிங்காக இருந்தது. அவங்களோட லவ்லாம் எப்படி ப்ரோ வந்தது? லவ் தான் சூப்பராக இருந்ததுண்ணா, பார்க்குற மாரி. ஆக்ஷன்லாம் எப்படி ப்ரோ? ஆக்ஷன் தான் நல்லா இருந்தது, இன்னும் ஃபீலிங் சாங்காக இருந்தது, ஃபீலிங்காக இருந்தது. இவரோட மியூசிக்லாம் பயமா இருக்கா? அதான் பயங்கரமாக இருக்குதுண்ணா. ஒரு 3 மியூசிக் நல்லா சூப்பராக இருந்ததுண்ணா, பார்த்தேன். என்ன ப்ரோ மெசேஜ் சொல்ல வராங்க? ஃபஸ்ட்டு என்ன சொல்ல வந்தாங்கண்ணா, என்ன சொல்ல வந்தாங்கன்னா ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? என்னதுண்ணா? ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஸ்டோரி பிடிச்சதுண்ணா. ஆரம்பத்தில் வரல, கொஞ்சம் பாதியில் சீன்லாம் வந்தேன். அந்த பாதி சீன்லேயே நல்லா இருந்தது படம், பார்க்குற மாரி. அழுக வச்சுதா? வந்து கண்ணுக்கு தான் கழிச்சு சார் சீனில். அந்த லவ் அந்த ஆமாம் ஆமாம், லவ்வால அது ஜெயிலில் நின்று பேசுவாங்கண்ணா, பேசுவோம் கண்ணுக்கு தான் கழிச்சுண்ணா, நல்லா இருந்ததுண்ணா.